ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பர்ப்ஸ்வீட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, இந்த சாஃப்ட்வேரோட வேலை என்னன்னா, நம்ம இவ்வளோ நாளாக அதாவது வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங், அதாவது வெப்சைட் ஹேக்கிங்கோட வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் எல்லாமே இது வரைக்கும் நான் என் சேனலில் போடுறது எல்லாமே நம்ம மேனுவலாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது அந்த சைட்டில் வல்னரபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு கூகுள் டாக்ஸை யூஸ் பண்ணி அதில் இந்த சைட்டில் குறிப்பிட்ட பக்கை மட்டும் வச்சு நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த சாஃப்ட்வேரோட வேலை என்னென்னா, இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்மளோட விக்டிம் சைட்டை கொடுத்துட்டோம்னா அந்த சைட்டில் என்னென்ன பக் இருக்குன்னு இந்த சாஃப்ட்வேரை அனலைஸ் பண்ணி தந்துடும். அதுதான் இந்த சாஃப்ட்வேரோட பெனிஃபிட். இது என்னென்னா வெப்சைட் வல்னரபிள் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த சாஃப்ட்வேர் தான் இருக்கிறதுல டாப் பண்ணது தான். இதுதான் நல்லா இருக்கும். சரி, இது நம்மளுக்கு எங்கே கிடைக்குன்னா இதோட ஒரிஜினல் சைட்லேயே கிடைக்கும் நம்மளுக்கு. இது ஃப்ரீ கிடையாது, பெய்ட் பண்ணி தான் வாங்கணும். வருஷத்துக்கு டவுன்லோட்ஸ்குள்ளே போனால் தெரியும். இதில் உங்களுக்கு ஃப்ரீக்கும் ப்ரொஃபஷனல் எடிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தந்திருக்காங்க. இதில் என்னென்ன அவைலபிளாக இருக்கும், என்னென்ன அவைலபிளாக இருக்காது அப்படின்ட்டு. சரி, இதை நீங்கள் வாங்கணுன்னா $349 இதை வாங்கணும். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ண முடியாது. இதுக்காக சில கன்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணணும். அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். சரி, இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட்டில் இருக்க வல்னரபிளாக அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ ஏற்கனவே இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நான் வச்சுருக்க ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சுருக்கேன். ஓகே, இங்கே டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இது லேட்டஸ்ட்டாக கிராக் பண்ண வெர்ஷன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா EXE ஃபார்மேட்லேயும் இருக்கும். இங்கே உங்களுக்கு காட்டுறேன். EXE ஃபார்மேட்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் ஜார் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாவாவில் கம்பைல் பண்ணினது அந்த ஃபார்மேட்லேயும் கிடைக்கும். பொதுவாக நம்ம இப்போ உங்களுக்கு இங்கே தெரியும், பிளெயின் ஜார் ஃபைல் அண்ட் டவுன்லோட், விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணுறது. இது காலி லினக்ஸில் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். இதோட ஃப்ரீ வெர்ஷன். அதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த ஐக்கான் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இதை எப்படி கன்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிராக்டு வெர்ஷன் இருக்குல்ல, இது நம்ம ரன் பண்ணணும். அது எப்படி ரன் பண்ணணும்னா, பர்ப் லோடர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இது ரன் ஆகணும்னா உங்களுக்கு இது ஜார் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால என்னன்னா உங்கள் சிஸ்டம்லேருந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஜாவா இருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இங்கே பாருங்கள், இந்த காஃபி சிம்பிள் போட்டிருக்கா, இதுதான் ஜாவா. இப்போ எனக்கு இது அப்டேட் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஜாவா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகும். இது ஓப்பன் ஆகுது. சார், லீவ் நெக்ஸ்ட், ஸ்டார்ட் பர்ப். ஓகே, இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். டார்கெட், ப்ராக்ஸி, ஸ்கேனர், இண்டக்டர் எல்லாமே இருக்கும். ஓகே, நம்ம இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரௌசரில் சில கன்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ரௌசரில் என்ன சைட்டை நம்ம கொடுக்குறோமோ அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுன்னா பர்ப்ஸ்வீட்டுக்கு இன்டரப்ட் பண்ணும். அதாவது நம்ம ப்ரௌசர்லேருந்து இப்போ animes.me அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரெக்வஸ்ட் எல்லாமே பர்ப்ஸ்வீட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அது மூலமாக இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா அனாலிஸ் பண்ணும். அந்த சைட்டில் என்னென்ன இருக்குது, டைரக்டரி இதெல்லாம் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்னென்ன பக் இருக்குது அப்படிங்கிறதும் அது உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணி சொல்லும். நான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம கன்ஃபிகரேஷன் தான் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசர்லேருந்து இந்த சாஃப்ட்வேருக்கு இன்டரப்ட் பண்ணணும்ல ரெக்வஸ்ட்டை. அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே உங்களுக்கு மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் தான் நான் இப்போ பண்ணுறேன். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ப்ரௌசரில் வேணால் பண்ணலாம். எல்லாத்துக்கும் சேம் செட்டிங்ஸ் தான். ஆப்ஷன்ஸில் போய் இங்கே கீழே அட்வான்ஸ்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதில் போனீங்கன்னா நெட்வொர்க் இருக்கும். நெட்வொர்க் அப்டேட், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும். நெட்வொர்க்கில் போய் செட்டிங்ஸ், கனெக்ஷனுக்கு நேராக செட்டிங்ஸ்னு கொடுத்துருங்க.
இது வந்து மொசில்லா ஃபயர்பாக்ஸில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்டும், நீங்கள் அதை வச்சுருக்க வருஷனை பொறுத்து. ஆனால் அதெல்லாம் பேசிக் ஸ்டெப் தான் அது. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து கன்ஃபிகர் ப்ராக்சிஸ் டு ஆக்சஸ் தி இன்டர்நெட் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனுவல் ப்ராக்சி செட் பண்ண போகிறோம். மேனுவல் ப்ராக்சி எதுக்குன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் நம்ம ப்ரௌசரில் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை அதுக்கு ரீடைரக்ட் பண்ணால் இங்கே ஹெச்டிடிபி ப்ராக்சி அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் இதுவரையும் இந்த பர்ஃப்ஷூட் கன்ஃபிகர் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணால் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுங்க. லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி 127.0.0.1 இதுவும் லோக்கல் ஹோஸ்டோட அட்ரஸ் ஒன்று தான். இதை நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு போர்ட் வந்து 8080 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு அதை செட் பண்ணியாச்சு. அடுத்தது பர்ஃப்ஷூட்டில் நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கல்ல, அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பர்ஃப்ஷூட்டில் பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ராக்சியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரடர் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே லோக்கல் ஹோஸ்டோட அட்ரஸும் போர்ட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இவ்வளோ தான் கன்ஃபிகரேஷன். இதுக்கப்புறம் வேறு எதுவும் பர்ஃப்ஷூட்டில் பண்ணணும் அவசியம் இல்லை, இதுவே நம்மளுக்கு போதுமானது. ஓகே, இதில் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணால் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். அதை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ கன்ஃபிகர் பண்ணியிருக்கோம்ல, அதை இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதை கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து செக்யூர் கனெக்ஷன் வந்து நாட் செக்யூர் அப்படின்னு வருது. இப்போ இதுவே நம்ம இது வந்து என்ன காரணம்னா இந்த சைட் வந்து ஹெச்டிடிபிஎஸ் ஹெடர் செக்யூரிட்டி இருக்கிறது. இது நம்ம ஹெடர் செக்யூரிட்டி இல்லாத ஒரு சைட் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். anims.me இந்த சைட்டுக்கு வந்து ஹெச்டிடிபிஎஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சைட் வந்து லோட் ஆகாது. அதான் ரெக்வஸ்ட் போவோம், இந்த ரெக்வஸ்ட்லாம் ரிசீவ் பண்ணுறது வந்து இங்கே பண்ணும் உங்களுக்கு பர்ஃப்ஷூட்டில். ஓகே, நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ரெக்வஸ்ட் போய் நம்மளுக்கு வந்து கெட் பண்ணியிருக்கு. அதாவது ஹோஸ்ட் வந்து anims.me யூசர் ஏஜென்ட் மொசில்லா ஃபயர்பாக்ஸ். அதாவது நம்ம எதில் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்ட்டு, அதாவது நீங்கள் இப்போ கூகுள் குரோம்னு நீங்கள் அதில் கன்ஃபிகர் பண்ணிங்கன்னா இங்கே கூகுள் குரோம்னு வரும். அது நம்மளோட விருப்பம் தான். ஓகே, நம்ம இப்போ கன்ஃபிகர் பண்ணியாச்சு. சரி, இது வந்து ஹெச்டிடிபி இல்லை இந்த anims.me சைட்டுக்கு, அதனால நம்மளுக்கு இப்போ இது வந்துருச்சு, அதாவது இது எடுத்துக்கிச்சு. இது ஹெச்டிடிபிஎஸ் இருக்கிற சைட்டுக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, ஹெச்டிடிபிஎஸ் சர்டிஃபிகேட்னு. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக அடுத்த ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் மறுபடியும் ஆப்ஷன்ஸில் போய் அட்வான்ஸில் நெட்வொர்க் செட்டிங்ஸில் போய் இந்த மேனுவல் ப்ராக்சி இருக்குல்ல அதை எடுத்து விட்டு பழையபடியே எது வேணால் வச்சுக்கோங்க உங்கள் சிஸ்டமில் இருந்ததை. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹெச்டிடிபிஎஸ் இருக்கிற சைட்டை வந்து லோட் பண்ணுங்கள். இது வந்து இந்த சைட்டோட லிங்க் எல்லாமே டவுன்லோட் லிங்க் இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். சரி, இந்த லாக் சிம்பிள் இருக்குல்ல அது மேலே என்ன பண்ணுங்கள், ஒரு கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது மோர் இன்ஃபர்மேஷன் போயிருங்க. மோர் இன்ஃபர்மேஷன் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜெனரல் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். அதில் வந்து செக்யூரிட்டி போயிருங்க. செக்யூரிட்டி போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். அதாவது இந்த ஹெச்டிடிபிஎஸ் இருக்குல்ல அது வந்து எஸ்எஸ்எல்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு இங்கே காட்டும் எஸ்எஸ்எல் கிளைண்ட் சர்டிஃபிகேட் சர்வர் சர்டிஃபிகேட் எல்லாமே. அதில் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் வந்து எங்கே பண்ணால் நம்மளுக்கு எப்பொழுதும் எந்த இடத்துல நம்ம விருப்பம் போல் ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு இப்போ அது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ டெஸ்க்டாப்பில் கொடுத்தா எனக்கு இங்கே டெஸ்க்டாப்பில் வந்துடுச்சு. அடுத்தது இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சதை மறுபடியும் நம்ம இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ஆப்ஷன்ஸில் போய் அட்வான்ஸ் போயிருங்க. அட்வான்ஸில் நீங்கள் இங்கே சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு இம்போர்ட் இருக்குது பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இந்த எரர் காட்டுது.
ஸோ நம்மளுக்கு இது அத்தாரிட்டி லிஸ்ட்டில் இந்த சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது என்னென்னா ஃப்ரீ வெர்ஷனுக்கு தான் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுப்பாங்க. நம்ம இப்போ வச்சுருக்குது பெய்டு வெர்ஷனை க்ராக் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அதை பார்ப்போம். ஆமாம், மறந்துட்டேன் நானும். சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நோட் பேடை எடுக்கிறேன். இன்னும் HTTP அப்படின்னு போட்டோம்னா இங்கே CA சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள். அதை டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் மறுபடியும் வியூ சர்டிஃபிகேட்ஸில் போய் இம்போர்ட் கொடுக்கணும். டவுன்லோட்ஸில் தான் இருக்கும். இதுக்கு கொடுத்துட்டோம். ஓகே, நான் இது ஏற்கனவே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராக்ஸியில் தான் இருக்கும். போன முறை நம்மளுக்கு மேனுவல் ப்ராக்ஸியில் HTTP சைட் ஓப்பன் ஆகலை, அதாவது இந்த மாதிரி சுற்றலை, டைரெக்டாக கனெக்ஷன் செக்யூர் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு எரர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது இன்டரப்ட் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம anims.me போடுவோம். ஓகே, நம்மளுக்கு anims.meயும் லோட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு மேனுவல் ப்ராக்ஸியில் வச்சாலும் எதை வச்சாலும் HTTP நான் HTTP ரெண்டுமே நம்மளுக்கு இப்போ ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு இது பர்க்ஷூட் யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மேனுவல் ப்ராக்ஸி தேவைப்படும். அது நீங்கள் யூஸ் இல்லாதப்ப நீங்கள் சிஸ்டம் செட்டிங்கோ நோ ப்ராக்ஸி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஜஸ்ட் நான் சும்மா இந்த இதில் கன்ஃபிகரேஷன் பண்ணது மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இது மூலமாக எப்படி ஒரு சைட்டை ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.